ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம சொல்கிற விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்திக்குங்க போதும் நண்பர்களே, வேறு எதுவும் செய்ய வேண்டாம். பெரும்பாலும் நம்ம வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும், நம்ம உணர்ந்து வாழணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதில் வகைப்பாடு வேணால் மாறலாம். நாம் பொருள் சார்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா நில வளம்னு சேர்த்து மகிழ்ச்சியாக இருக்கணும். சில பேர் ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கணும். சில பேர் அதிகாரத்தில் நான் எப்போவுமே இருக்கணும், அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது தன்னை அறிந்த நிலையில் ஒருத்தன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது பக்தி மார்க்கத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன கண்ணை மூடிக்கிட்டு உங்களை சிந்தித்து பார்க்க சொன்னோன்னா, பெரும்பாலும் இறைவன் அப்படிங்கிறவர் தன்னிகரற்றவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது எல்லா மார்க்கங்களும் வேறு வேறு மாதிரி சொன்னாலும் ஒரே ஒரு அடையாளத்தை தான் அது விட்டு செல்கின்றது. பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அன்பு வடிவானவன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மயானத்து சாமி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். மயானத்து சாமி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? பெரும்பாலும் சிவபெருமான ரொம்ப கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க இல்லை, இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மயானத்தில் வசிக்கக்கூடியவர் தானே, மயானத்தில் நடனம் ஆடக்கூடியவர் தானே அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ கண்ண மூடி யோசிங்க. வாழும் போது நமக்கு அருள் புரிவதற்கு பல பேர் இருக்கின்றார்கள். வாழும் போது நமக்கு உதவி செய்வதற்கு பல பேர் இருக்கின்றார்கள். வாழும் போது நம்மை உணர்த்த செய்வதற்கும் பல பேர் இருக்கின்றார்கள். பல மார்க்கங்களிலும் அது சொல்லப்பட்டு விடுகின்றது, இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப உயரிய வகையில் நம்ம சொல்லுவோம். அந்த ஆன்மாவுக்கு ஈடு இணையே இல்லை. ரொம்ப பரிசுத்தமானது அந்த ஆன்மா. நம்ம எந்த தவறு வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த ஆன்மா எப்போவுமே அழுக்காகாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மளோட தவறுகளால் அது ரொம்ப வருந்தி இருக்குமே தவிர அது என்னைக்கும் தவறு செய்யாது. அவ்வளோ புனிதமானது ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ என்ன ஆகுது, நம்ம வாழும் காலமெல்லாம் ஒரு ஆட்டம் போட்டு ஆடி அடங்கி மரண திருவாயில் மரணமும் நமக்கு நிகழ்ந்து விடுகின்றது. இப்போ மரணம் நிகழ்கிற வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நம்ம கூப்பிடலாம், சரிங்களா? இப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, தைரியம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, கல்வி வேணும்னா ஒரு கடவுளை, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாழும் போது வணங்கலாம், கூப்பிடலாம். கண்டிப்பாக அதற்கான பலனும் கிடைக்கும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. இப்போ நம்மளை கொண்டு போய் காட்டில் வச்சு சிதை மூட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அல்லவா, அந்த ஆன்மா மட்டும் அங்கே தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போ அதுக்கு உறவு அப்படிங்கிறதே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, நீங்கள் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்மளை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறாங்களே, டேய் பாடியை டிஸ்போஸ் பண்ணு, ஏய் பணத்தை எடுத்து சீக்கிரம் கொண்டு போங்கடா. அது வரலும் நமக்கு பேர் வச்சு கூப்பிட்ட இந்த உறவுகள், சுற்றி இருக்கின்ற நட்புகள் எல்லாமே ஒரே வார்த்தையில் என்னன்னு முடிச்சுக்கிறாங்க, உங்கள் உறவை துண்டிச்சுக்கிறாங்க. என்னது, இது பிரேதம், இது பிணம், இது சடலம் அப்படின்ட்டு உங்கள் பேரவே ஒரு வினாடியில் மாற்றிடுவாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கான உறவு அத்து போய் விடுகிறது. அத்துப்போன உறவுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அங்கு ஒரே ஒருவர் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார், அவர் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா? அப்போ அவர் மயானசாமி அப்படிங்கிறவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? எல்லாத்தாலும் கைவிடப்பட்ட ஒருவனுக்கு இறுதியாக ஒரு நம்பிக்கை இருக்குமென்றால் அது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். திக்கற்று நிற்கின்ற வகையில் அந்த ஆன்மாவிற்கு சரியான வழிகாட்டுதலை காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் மயானத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் அவரும் இல்லாமல் போனால் இந்த ஆன்மாவின் நிலை என்ன? அது அடுத்து பயணிக்க வேண்டிய இடத்தை எப்படி சென்றடையும்? இதற்கெல்லாம் வழிகாட்டுதல் வேண்டும் என்றால் அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். அது இறந்ததற்கு பிறகு மட்டுமல்ல, இறப்பை மனதில் கொண்டு நாம் வாழும்போதே நெறி பெறலாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கும் வழிகாட்டுவது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அதை மனசை ஒருநிலைப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிவபெருமானை நினச்சி நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை முழுசாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டி நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம எப்படி பார்ப்பாங்க? அந்த சமயத்தில் ஈசன் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன? அந்த உயிர் பிரிந்ததுக்கப்புறம் அந்த உயிர் ஈசன்கிட்ட எப்படி போகும், எப்படி மன்றாடும், அதற்கு அவர் எப்படி அடைக்கலம் கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும் பாருங்கள். அது தாங்க வாழ்க்கையோட பிடிமானம் அப்படிங்கிறது. இதை பயம்னு எடுத்துக்க வேண்டாம், இதுதான் அந்த நெறி. அப்போ இது நம்ம மனசுக்குள்ள ஒரு அழுத்தமான பதிவை உண்டாக்கிட்டால் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டீங்க.
ஏன்னா எதுவுமே நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த பரம்பொருள் மட்டுமே உண்மையானவர் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் எப்போவுமே வராது. திக்கற்ற நிலையில் நீ இருந்தாலும் உன்னை கைப்பிடித்து வழிகாட்டி செல்ல பரம்பொருள் அந்த பரமேஸ்வரன் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இல்லைங்களா, மயானசாமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மயானசாமி தான் நம்மை காக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளை பெற்று அவனை வணங்குவோம். அந்த ஈசனின் கருணை பார்வை கிட்டினால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அடியவர்களே. கண்டிப்பாக அந்த பரம்பொருளை எல்லாருமே கூடிய சீக்கிரம் உணர்ந்து கொள்வார்கள். மற்றவர் உண்மையாலுமே அந்த பரம்பொருளை உங்களால் உணர முடியுது அப்படிங்கும் போது மற்றவர்களுக்கும் அந்த பரம்பொருளை உணர்வதற்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव